ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூல் டெக். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டர். இந்த கோஸ்டர் கம்பெனிலேருந்து புதுசாக ஒரு நெக் பேண்ட் விட்ருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோஸ்டரோட மேட்பேண்ட் LE01. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ஹைலைட்டான விஷயமே 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 10 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். 120 மணி நேரம் இந்த நெக் பேண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமாமா. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, நம்ம போக போக பார்க்கலாம். அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பிக்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் அதிக நேரம் வருதாமா, அதாவது டைம் வந்து பிக், அதாவது அதிகமாக தராங்களாமா. ஸோ ட்ரீம் பிக் அப்படின்றாங்க. இந்த பக்கம் மேட்பேண்ட் LE01 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாட்டமில் எதுவும் இல்லை. ஸோ டாப்பில் சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இதை பிரித்து வீடியோ எடுத்தாச்சு, அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ சீல் இப்போ மறுபடியும் நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ நம்ம இப்போ பீல் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பழைய மேட்பேண்டு N300 கொடுத்துருக்கா அதே ஃபீச்சர். ஸோ இங்கே அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா MRP பாருங்களேன், 2499 ரூபா கொடுத்துருக்காங்க. 2499 ரூபா கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலரு ஸ்டாண்டர்டான ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம பிரித்த சீலே நம்ம பிளேடால் கிளிக்கலாம். ஓகே, நம்ம கிழிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா ட்ரே கொடுக்காம நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இப்போ அதை எடுக்கலாம், வெளியே எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜை வெளியே எடுத்து வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குண்டா தெரியும், பேட்ரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன உள்ளே கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் வேறு எதுவுமே உள்ளே இல்லை. ஸோ நம்ம பாக்ஸ் அப்படியே மூட்டை கட்டி ஓரமாக வச்சிடலாம். ஸோ கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த சார்ஜிங் கேபிளாக கொஞ்சம் சின்ன சைஸாக இல்லாமல் இப்போ வந்து பெருசாகவே கொடுத்துட்டா நம்ம மொபைலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக கொடுத்து நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணாமல் அதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொடுக்காமே இருக்கலாம். அவங்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது. நம்ம அந்த கோஸ்டர் அந்த சவுண்ட் 8 அப்படின்ற ஒரு TWS போட்டிருந்தோம். ஸோ அதில் கூட அந்த கேபிள் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த பின் குவாலிட்டிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி பின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ எல்லாருமே இப்போ டைப் சிக்கு மாறிட்டே வராங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு டைப் சி இருக்கிற டிவைஸஸை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் நல்லா ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே பட்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் லோன் இருக்குது, ஸ்மால் லோன் இருக்குது, மீடியம் வந்து டிஃபால்ட்டாக அதிலே போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த பேக்கேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே நெக் பேண்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த சீலை பிரிக்கலாம். டியர் ட்ரீமர்ஸ், நம்மளும் ட்ரீமர்ஸ் அம்மா. அசிங்கமாக கிளியுதே. ஓகே, நம்ம வந்து எப்படி ஒட்டி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம திறந்தோம்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேட் பேண்ட் இருக்குது. ஸோ இது அப்புறம் பேசலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தாலாவது நம்ம யூசர் மேனுவல் படிப்போம்னு நினச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. அண்ட் மேட் பேண்ட் ஆல்வேஸ் ஆன் யுவர் சைடு அப்படின்றாங்க. இங்கே என்னமோ கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இங்கே. ஸோ நமக்கு அதெல்லாம் வேணாம், நமக்கு ப்ராடக்ட் தான் முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் அப்படி வரமாக கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. பிளாக்கோட ரெட்டுன்ற காம்பினேஷன் நல்லா எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அதே மேக்னெட்டிக் டிப்ஸ் தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் டிப்ஸ். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் நெக் பேண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு லேபிளிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா முள்ளு சாஃப்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மதர் போர்டு, அந்த போர்டெலாம் இந்த சைடு தான் இருக்க மாட்டிருக்கு. பட்டன் இருக்குது, கால் பட்டன் இருக்குது, அண்ட் ப்ளஸ் வால்யூம் டவுன் மைனஸு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங்க்கான போர்ட் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா இருக்குன்னு நல்லாயிருக்கும், நல்ல அவுட்புட்டு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த நெக் பேண்டே ஆகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் போட்டோம் அப்படின்னா இந்த நெக் பேண்டு தான் தெரியுதே தவிர நம்ம தெரிய மாட்டேருக்கு. பார்த்தோன்னே இங்கே பாடுறா எவ்வளோ பெரிய நெக் பேண்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய டிசைன். ஸோ அவங்க பேட்ரி பேக்கப் பண்ணுறாங்க. அதுக்கு இவ்வளோ பெருசு கண்டிப்பாக கொடுத்தாகணுமா? அதுதான் என்னோடய கேள்வி.
இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம போட் ராக்கர்ஸ் 330 ANC போட்டிருந்தோம், அது கூட கிட்டத்தட்ட இந்த சைஸ் தான். ஆனால் அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் நல்ல பல்ஜாக குண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது அதை விட எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோஸ்டர் மேட்பேண்ட் LE01 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் மோட் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கால் பட்டன் இருக்குல்ல, இதுதான் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். ஆமாம். ஸோ இதை இதுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, அப்புறம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் மோட் ஆன் ஆகுறது, ஆஃப் ஆகுறது, இது எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் அண்ட் பவர் பட்டன் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது, ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆடியோ குவாலிட்டி சும்மா தரமாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் எந்த பட்ஸ்லேயும், அதாவது எந்த பட்ஸ், நெக் பேண்டு, வயர்டு இயர்ஃபோனில் கூட இந்த ஆடியோ குவாலிட்டி நான் கேட்டதில்லை. ஏன்னா இதில் டைனமிக் டிரைவர் அப்படின்றாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணதுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதனால் பேஸ் அண்ட் ஆடியோ குவாலிட்டிலாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க இவ்வளோ பெரிய பொட்டி கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய உருண்டையை கொடுத்துட்டு அந்த குவாலிட்டி இல்லைன்னா யாராவது யூஸ் பண்ணுவாங்களா சொல்லுங்கள். ஓகே, நமக்கு வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் இந்த பட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுற புதுசில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ண பழகிவே. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அதுவே பழகிரும். அண்ட் இந்த சிலிக்கான் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியமான இயர்பட்ஸில் என்ன அளவுக்கு சிலிக்கான் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ இதோட அமேசான் ப்ரைஸ் நான் வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 799. இது வந்து ப்ரைஸ் வேரிங்லேயே இருக்குது. ஸோ ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்குது. நான் பார்த்தப்போ ஸ்டார்டிங்கில் 999 இருந்துச்சு, அதாவது 1000 rupeesல இருந்துச்சு. நான் அப்புறம் ஒரு 2 days கழிச்சு பார்த்தேன் 799 இருந்துச்சு. ஒரு தட்ரா கிளிக் அப்படின்னு போட்டு பை நவ் கொடுத்துட்டேன். ஸோ அப்படி வாங்கினது தான் இந்த நெக் பேண்டு. ஸோ இது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருந்த நெக் பேண்ட். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சவுண்ட்லாம் சும்மா தரமாக பட்டையை கிளம்பிருச்சு. ஸோ நீங்கள் சாம்பிள் பார்க்குறீங்களா, சூறாவளியை சாம்பிள் பார்க்குறீங்களா? ஸோ வாங்க சூறாவளியை சாம்பிள். ஸோ இப்போ நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கே கேட்கும். இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கே கேட்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து சாங்கை மைக் கிட்ட வைக்கிறேன். ஸோ நீங்கள் கேளுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மைக்கில் வச்சனால அந்த பேஸ் வந்து ஃபீல் ஆகிருக்காது, அந்த டெரிபிள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பட்ஸை ஒட்ட வைக்கிறேன், நமக்கு வந்து பாஸ் ஆயிரும் பாருங்கள். ஸோ அது போன வெர்ஷனோட இந்த வெர்ஷனில் நல்லா அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரித்தோம்னா டக்குன்னு ப்ளே ஆகுறது, சேர்த்தோம்னா டக்குன்னு பாஸ் ஆகுறது. இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட், கம்மி விலையில் நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு டியூவல் டெக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக டியூவல் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.